ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வியூவர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் மெட்டீரியல் பிளானராக ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து அது நிறைய டவுட்ஸ் இருக்குது, கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன், அவங்க வந்து சரியாக வந்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணல, அதனால நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் பிளானர் வந்து என்னென்ன ஜாப் இருக்கும், அவங்கவுங்க என்னென்ன பண்ணுவாங்க, அதில் மேலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேஸ்கெட்டை காமிச்சு, இந்த கேஸ்கெட் வந்து ஒரு மெட்டீரியல் தானே ப்ரோ, இது வந்து எப்படி வரும் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி டீட்டெயில்டா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 9000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து இதுல வந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது தெரியாதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். சரிங்களா? அதனால யாரு கேட்டாலுமே உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சரியா இருக்கும் பட்சத்தில் அதை வந்து சொல்லிக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த வியூவர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மெட்டீரியல் பிளானராட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப மெட்டீரியல் பிளானர் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டீமுக்குள்ள வரும். இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கோஆர்டினேட்டர்ஸ், அப்புறம் ஸ்டோர் கீப்பர், அப்புறம் மெட்டீரியல் பிளானர், அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொக்ரூட்மெண்ட்ல இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளானர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ஓவராலா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். கோஆர்டினேட்டர்ஸ் வந்து ஸ்டோர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டோர் கீப்பர் வந்து ஸ்டோர் ஃபீல்டுல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்க வைக்கணும், எவ்வளவு மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கு, அதெல்லாம் பிசிக்கலா கொடுக்கக்கூடியவங்க. அப்புறம் வந்து ப்ரொக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரிக்வஸ்ட், அதாவது பிஆர் அண்ட் பிஓ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ரொக்ரூட் பண்ணக்கூடியவங்க தான் ப்ரொக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. இதுல வந்து இவரு கேட்டிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் சொல்லுவோம். அது ஸ்பேர்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட்ல வந்து வரக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்னு சொல்லுவோம். அந்த ஸ்பேர் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெட்டீரியல் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குரிய பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வரும். அதை வந்து பிஓஎம் சொல்லுவோம். ஓகேங்களா? பாம் சொல்லுவோம். அந்த பிஓஎம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்ல வந்து இஆர்பி டூல்ஸ் இருக்கு. அதாவது சாப் இருக்கும், இல்லைன்னா வேற வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இஆர்பி டூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓஎம் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் பிஓஎம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிஓஎம் இருக்கும். இந்த எக்யூப்மெண்ட் பிஓஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன சப் எக்யூப்மெண்ட்ஸ் வருது, அந்த சப் எக்யூப்மெண்ட்ஸுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். டைரக்டா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிஓஎம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு டேக் நம்பருக்கு கீழே எவ்வளவு மெட்டீரியல் வருதோ அதை அவ்வளோத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலை பத்தி ஐடென்டிஃபை பண்றது. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கமிஷனிங் ஸ்பேர், கேபிட்டல் ஸ்பேர், அப்புறம் வந்து கன்சியூமர்னு சொல்லுவோம். இதுல வந்து கேபிட்டல் ஸ்பேர்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ல வந்து டைரக்டா வந்து அவருடைய ஸ்பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்பேர்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஆ இருக்காங்கன்னா அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஸ்பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் ஸ்பேர்ல வரும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து என்ன டிசைன்ல பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மெட்டீரியல் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் சொல்லிட்டு அந்த மேனுஃபேக்சரருக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்பேர்ல வரும். அப்புறம் கமிஷனிங் ஸ்பேர்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ல வந்து புதுசா வந்து எக்யூப்மெண்ட் வந்து எலெக்ஷன் பண்ணி கமிஷனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷனிங் டைம்ல ஏதாவது ஸ்பேர் வந்து டேமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்பேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து கமிஷனிங் ஸ்பேர். இதை வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா 2 இயர் ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது போக கேபிட்டல் ஸ்பேர் மட்டும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கன்சியூமபிள். இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லும் போது என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா நார்மலான ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கன்சியூமர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ல டைரக்டா அந்த மெட்டீரியல் வராது. ஆனா அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஓஇஎம் வந்து தயாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஞ்சு, பிளைண்டு, அப்புறம் கேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் போல்ட்டு. இதில் போல்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், B7, B8, L7, L8 இந்த மாதிரி போல்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸை டேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்எம்இ ஸ்டாண்டர்ட்ஸ், அப்புறம் ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்டு, ஏஎன்எஸ்சி ஸ்டாண்டர்டில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன், எவ்வளோ இருக்கணும், என்ன பிச்சு, ஓகேங்களா, த்ரெட் என்ன டைப்பு, எல்லா விஷயமும் அதில் வந்துடும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம்.
அதே மாதிரி தான் கேஸ்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அதில் வந்து ஏஎஸ்எம்இ ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஸ்கெட்டை வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அப்போ இது வந்து ஒரு ஒரு ஓஇஎம் வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பல்வேறு ஓஎம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல் வாங்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கேட்டர்பில்லரில் வந்து ஒரு கேஸ்கெட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த கேஸ்கெட் வந்து ஒரு $4 இருக்குன்னா, இதே இது பார்த்தீங்கன்னா லோக்கல் மேனுஃபேக்சரில் வாங்கும்போது அது $0.5 தான் இருக்கும். ஏன்னா குவாலிட்டி சேம் குவாலிட்டி. ஆனால் இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து வாங்குறோம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து கால்குலேஷன் போட்டு தான் அவங்க அனுப்புவாங்க. கேட்டர்பில்லருடைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனடாவில் இருக்குன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து நைஜீரியா போகணும்னு வைங்களேன், அப்போ வந்து அதோடைய ஷிப்பிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். அப்புறம் அதை வந்து இம்போர்ட் டியூட்டி அதிகமாகும். இதே இது நீங்கள் லோக்கல் நைஜீரியன் ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மெட்டீரியல் $0.5 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஸ்பேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பைப் லைனு, டியூப்பு, அதுக்கப்புறம் ஃப்ளான்ஸு, பிளைண்டு, கேஸ்கெட்டு, போல்ட் நட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சியூமரில் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் டேகிள்ஸ் வந்து ஸ்பேரில் வராது, இது டூல்ஸ் ஐட்டம்லேயே வந்துடும். அதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பேனரு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் ரிக்கிங் டூல்ஸு, ஓகேங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்துடும். அதே மாதிரி ஹாய்ஸ்ட்டு, க்ரெயினுடைய மெயின்டெனன்ஸ் ஐட்டம்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் டேகிள்ஸில் வரும். அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கன்சியூமபிள்னு சொல்லுவோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான்டில் எக்யூப்மெண்ட் தவிர நம்மளுக்கு சில மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டேஷனரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கன்சியூமபிள் ஆர் நான் எம்ஆர்ஓன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக ஒரு எக்யூப்மெண்ட் கூட ஸ்பேரில் வராது. ஆனால் இது நம்மளுக்கு வந்து நெசசரியாக தேவைப்படும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நான் எம்ஆர்ஓ கேட்டகரியில் வரும். அதில் வந்து பிரிண்டர்ஸு, பேப்பர்ஸு, பென்சில், பென்னு, அப்புறம் டஸ்ட்பின்னு, போம் ஸ்டிக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எம்ஆர்ஓ ஐட்டம்ஸில் வரும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான வேலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த இன்வென்ட்ரின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும், எவ்வளவு வாங்கணும், எங்கேருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி வைக்கிறது. அப்போ ஒரு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் ஸ்டாக் வைக்கணும்னு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்டாக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து ரீஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி பேஸ் பண்ணி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்டு, அந்த மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து என்ன கேட்டகரியில் வருது, இது வந்து என்ன என்ன கேட்டகரியில் வந்து மெயின்டெனன்ஸில் வருதா, கன்சியூமரில் வருதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய லீட் டைம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்டோரேஜ்க்குனால எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். இது எல்லாம் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் இந்த ரிப்பேரபிள் மெட்டீரியலா இல்லை வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடியதா, இதுக்கு ப்ரிசர்வேஷன் வேணுமா, இல்லை என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும். சில மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11 போடுவோம், 15 போடுவோம். 15 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 இருக்கும். அப்போ வந்து 15 கூட 10 வரும்போது 10 வந்து எக்ஸஸ் குவான்டிட்டியில் வரும். அப்போது நம்மளுடைய சேஃப்டி ஸ்டாக் வந்து அதிகப்படுத்தணும். சேஃப்டி ஸ்டாக் அதிகப்படுத்தினீங்கன்னா அதோடைய காஸ்ட் அதிகமாகும். காஸ்ட் அதிகமாகும் போது ஸ்டோரேஜ் இருக்கா, வேண்டியதாக பண்ணணுமா, இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, இதோடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளவு சொல்லிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயிலையும் பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து மெட்டீரியல் வாங்கிட்டு டைவெர்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இஆர்பி டூல்ஸ் தனியாக இருக்கும். அந்த இஆர்பி டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பிளான்ல வந்து எவ்வளோ மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஃபாஸ்ட் மூவிங்னு சொல்லுவோம். சிலதை வந்து ஸ்லோ மூவிங்னு சொல்லுவோம். சிலது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஸ்பேஸு, 1 இயருக்கு அப்போ 1 இயர் ஒன்ஸ் தான் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெரி ஸ்லோ குட்ஸ் ஐட்டம்ஸு. அப்புறம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வென்ட்ரி பார்க்கணும். இந்த இன்வென்ட்ரி பார்க்கும்போது இந்த பேராமீட்டர்ஸ், ரேட்டு, உங்களுக்கு லீட் டைமு, எங்கேருந்து வாங்குகிறோம், மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அப்புறம் அதோடைய ரேட்டு, எவ்வளவு
ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பிடிக்குது, அதுக்கு ப்ரிசர்வேஷன் பண்ணணுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிப்பேரபிள் மெட்டீரியலா இல்லை நான் ரிப்பேரபிளா சொல்லிட்டு எல்லா இதையும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சேஃப்டி ஸ்டாக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். சேஃப்டி ஸ்டாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரீஆர்டர் குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோன்னா அதை வந்து அது மேலே இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கேட்பாங்க, எதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ கொடுத்துருக்குறோம், ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. இந்த அப்ரூவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சில மெட்டீரியல்ஸ் வந்து டேரெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கல் பிஆரில் இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்கல் பிஆரில் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் ஆயிரும். அப்புறம் அதே தான் ஆட்டோமேட்டிக்கல் பிஓ ரைஸ் ஆகும். ப்ரொக்யூர்மெண்ட் டிமாண்ட் வந்து பிஓ வந்து கிடச்சிரும். பிஓ வச்சு அவங்க மெட்டீரியல் வந்து ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வரக்கூடிய மெட்டீரியல் வந்து ரிசீவ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஜிஆர்என் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அதான் ஜிஆர்என் நம்பர்னு சொல்லுவோம். இந்த ஜிஆர்என் நம்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஜிஆர்என் நோட்டை கொடுக்கணும். ஜிஆர்என் நோட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ இன்ஸ்பெக்ஷனு. அதில் என்ன ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் வந்து வெளியே இருக்கக்கூடிய கார்டன் பாக்ஸ் வந்து டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த குட்ஸோடைய கண்டிஷன் பற்றி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கார்டன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டீரியலோடைய சைஸு, டைமென்ஷன்ஸு, மெட்டீரியலு, அப்புறம் பார்ட் நம்பரு இதெல்லாம் ஈக்குவலாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் வந்து அப்ரூவல் பண்ணுவோம். அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு போகும். ஸ்டோரில் போனதுக்கப்புறம் அது எந்தெந்த ரேக்கில் வைக்கணுமோ அதை வந்து ஸ்டோர் கீப்பர் வந்து அதை வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டீம் பண்ணக்கூடிய வேலை. இதில் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து சில இடத்துல பிஆர் ரைஸ் பண்ணுவோம், சில இடத்துல வந்து பிஓ ரைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ் வாங்குவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் டீமில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலை. ரெண்டாவது நம்ம மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டெனன்ஸில் வந்து ஸ்டாக் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்டாக் இல்லைன்னா ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ ஸ்டோரில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் பிளானர் எவ்வளோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் இருக்குது, அப்போ நம்ம சேஃப்டி ஸ்டாக் எவ்வளவு, அதை பேஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிஆர் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாம் பிஓ வந்து ரைஸ் ஆகும். ஏன்னா பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பிஓ வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோடைய வேலை. அப்போ வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி பிரிச்சிருக்காங்க, கன்சியூமர்ஸு, கேபிட்டல் ஸ்பேரு, அப்புறம் வந்து கமிஷனிங் ஸ்பேரு, நானம்ஆர்ஓ. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. இதில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு கேட்டகரியில் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டேரெக்டாக எக்யூப்மெண்ட்டில் வந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் ஸ்பேரு. இதே இது எக்யூப்மெண்ட்டுக்கு மேனுஃபேக்சரர் இல்லாமல் வேறு மேனுஃபேக்சரர், அதாவது ஸ்டாண்டர்டாக, அதாவது நார்மல் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது ஏஎஸ்எம்இ, ஏஎஸ்டிஎம், ஏஎன்எஸ்ஐ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் இல்லாமல் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் கேஸ்கெட்டு, போல்ட் நட்டு, ஃப்ளான்ச்சு, பிளைண்டு, பைப்பு, ஹோசஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். கன்சியூமர் ஐட்டம்ஸ்லாம் வந்துடும். நான் ஐட்டம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே வந்து நான் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து மெட்டீரியலை பற்றி ஒரு தெளிவான தகவல் வந்துடுச்சு. அப்புறம் இன்வென்டரி வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வீடியோவில் வந்து எப்படி எப்படி உங்களுக்கு யூஸ் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரு தெரியாதுன்னு சொல்லி கேட்டாலும் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் நம்மளுடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். தமிழ் தெரிஞ்சனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமாக வாழற முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.